நீங்கள் மிக முக்கியமாக தெலுங்கு வாழ்கன்னு நடந்தது மாதிரியும் தெலுங்கு பாதுகாப்பதற்கு போராட்டம் நடந்தது மாதிரியும் அது நடக்கவே இல்லையே ஒன்றும். அப்படி நடக்கவே இல்லையே. மொழிக்காப்பு போராட்டம் என்பது நடந்தது தமிழ்நாட்டில் தான். ஓரளவுக்கு சின்ன அளவில் நடந்தது அஸ்ஸாமில் நடந்துச்சு. அஸ்ஸாம் மொழிக்காக பெங்காலி திணிப்புக்காக எடுத்து நடத்தினாங்க. பங்களாதேஷில் நடந்துச்சு, அது வேற ஒரு நாடுன்னு வச்சுங்க. அது பாகிஸ்தானுடைய கிழக்கு வங்காளத்தில் நடந்துச்சு. அந்த போராட்டம் ஒரு தாயக விடுதலை போராட்டமாக மாறினதனுடைய விளைவு தான் பங்களாதேஷ் என்ற நாடே விடுதலையாச்சு. அதுதான் ஐநாவில் மொழிக்காப்பு நாள் அப்படின்னு, தாய்மொழி நாள் அப்படிங்கிறத கொண்டு வச்சிருக்கிறாங்க. இது எதுலேயுமே வராத ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதுதான் எங்களுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இதை புராணம்னு சொல்லிட்டு போயிருங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு கற்பனை கதைன்னா மொத்தமாக கற்பனை கதைன்னு வச்சுட்டு போயிருங்க. இது நடந்தது போலவும் நடக்காதது போலவும் அப்படி போட்டு குழப்பறது இருக்குல்ல. அப்போ நாளைக்கு இளம் தலைமுறைகளுக்கு இதுதான் நடந்து போல நினைப்பாங்க. அப்போ வரலாற்று திரிவு, நீங்கள் திராவிடம் சார்ந்து செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே வரலாற்றை திரிப்பது, சமூக இயலை திரிப்பது, எல்லாவற்றையும் அரைகுறையாக நடத்துவது, இதை இதுலேயும் செய்கிறாங்க. அதனால் அது இந்த மாதிரியான படங்கள் என்பதை ஒரு 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 திசை மாற்றுகிற ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. அதில் அவங்க மெனக்கிட்டு என்ன சொல்ல வராங்க, அந்த கோல்டி அப்படின்னு ஒரு வாசகம் வருது. அதில் என்னென்னா, அந்த தெலுங்கர்களும் இதில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க தமிழ் மொழி காப்பு போராட்டத்தில் தாய்மொழி தெலுங்கா கொண்டவர்களும் போராடினாங்க என்பது உண்மை, தியாகம் பண்ணாங்க என்பது உண்மை. ஆனால் அப்படியே சம அளவில் காட்டுறது இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணால், உங்களுக்கு திராவிடத்துக்கு பிற மொழியினுடைய ஆதிக்கம் தேவைப்படுது, குறிப்பாக தெலுங்கு ஆதிக்கம் தேவைப்படுது. அதை சமப்படுத்துறதுக்கு அதுலேயே நாங்களும் தான் இருந்தோம் அப்படின்னு காட்டிக்கிறது. அது எதுக்கு செய்யணும்? அன்னைக்கு கோல்ட்டிலாம் யாரும் பேசலை. இப்போ அதெல்லாம் அண்மை காலமாக இந்த தெலுங்குடைய ஆதிக்கம் திராவிடத்தின் வழியாக வந்ததுக்கு பிறகு பல பேர் அதை கொச்சையாக கோல்ட்டின்னு பேசுகிறாங்க. அப்படி நான் பேசுகிறத நாங்கள் ஆதரிக்கல, அப்படி யாரையும் கொச்சையை சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி சொல்வதெல்லாம் அண்மை காலமாக நடப்பது. இன்னும் சொல்லப்போனால் 2010க்கு பிறகு தான் அந்த மாதிரி வார்த்தைகளே வருது தமிழ்நாட்டுக்குள்ள. இது அன்னைக்கு நடக்கிற 65 போராட்டத்தும் போது அந்த வாசகத்தை எதுக்கு திணிக்கிறீங்க? அப்போ செயற்கையாக தெலுங்குங்கிற ஆட்களை அதுவும் நடத்தினாங்க, அவங்களும் சேர்ந்து தான் தமிழ்நாடு அப்படின்னு கொட்டுறது இருக்குல்ல. அப்போ மொழி வழி தாயகம் என்பதனுடைய அடிப்படையை தகர்ப்பது. இனி தெலுங்குல சொல்லி பாருங்களேன், நான் போய் தெலுங்கு நாட்டில் போய் சொல்லி பாருங்க, அப்படி ஒரு படத்தை விட்டுருவான் அவன் இல்லையா? அப்போ மீண்டும் மீண்டும் இந்த மொழி உணர்வு, இன உணர்வு என்பது எழுச்சி பெற்று வரக்கூடியதை அதை பிளண்ட் பண்றது, மழுங்கடிப்பது, திசை திருப்புவது என்ற நோக்கத்துக்கு தான் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. இது நல்லதில்லை, அவ்வளவுதான்.